தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பர்களே, திங்கட்கிழமை தூதர்களுடைய நாள். அதி தூதர்கள் நம்மை ஆளுவார்களா? நமக்காய் ஜெபிக்கிற தூதர்கள் நாளிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதர் உண்டுங்க. எனக்கு என்றால் ஆண்டவர் எனக்கு ஒரு தூதரை வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு தூதர் இருக்கிறார். நம்ம ஆண்டவரிடம் ஜெபிக்கிற பொழுதும் தூதர்கள் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாப்பார்கள். தூதர்களே, எங்களுக்காக இருங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு பெற்று தந்து கொண்டே இருங்கள் என்று ஜெபத்தில் இருப்போம். ஆண்டவரிடம் நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து ஜெபிப்போம். விசுவாசத்தை இன்னுமாய் ஆழப்படுத்தி, குறிப்பாக இந்த திங்கட்கிழமை இந்த வாரத்தை எல்லாம் ஒப்பு கொடுக்குற நாள், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அப்பா நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறோம்ப்பா நன்றி ஆண்டவரே என்று சொல்லி முழுமையாய் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு நற்செய்தி வாழ்த்தொழி தருகிறேன். ஆண்டவர் கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. நம்ம எதெல்லாம் தேடுகிறோமோ அது ஆண்டவர் தான். நமக்கு எதுவெல்லாம் வேண்டுமோ அது ஆண்டவர் தான். நாம் எதையெல்லாம் நாட வேண்டும் என்றால் அதுக்குள்ள ஆண்டவர் தான் இருக்கிறார். நான் தான் எல்லாம். ஏன் எங்கேயோ அங்கோ அலைந்து கொண்டு இருக்கிற, எதையோ நினைச்சு பயந்துகிட்டு இருக்கிற, நீ குழப்பங்கள் பல, வாழ்க்கை குறித்த அச்சங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு பதில் தருகிறார். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று ரொம்ப நாளாக பயந்துட்டு இருக்கிற உனக்கு ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆராதனை மூலமா பேசுகிறார். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. வார்த்தையை கேளுங்க, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அவர்தான் பாதை. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிற பாதை இங்க இருக்கு. அவர் பார்த்து கொள்வார். அவர்கிட்ட வா. நீ ஏன் பயப்பட்டு இருக்க? நீ அச்சத்தில் இருக்கிற. அச்சத்தில் இருக்கிற உங்களுக்கு, எதையோ நினைத்து கலங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு, எதிர்காலத்தை குறித்து அச்சத்தோடு இருக்கிற உங்களுக்கு, ஐயோ நான் என்ன செய்வேன் என்ற பயத்தில் இருக்கிற உங்களுக்கு, அடுத்தது என்ன என்ற கேள்விகளோடு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், வழியும் உங்கள் வாழ்க்கைக்கான பாதை, உண்மை. நீங்க எதை தேடி பயணிக்கிறீங்களோ அது வாழ்க்கை. அந்த ஆசீர்வாதத்துக்காக தான் நீங்க இவ்வளவு நாள் காத்திருக்கிறீங்க. அது நான் தான். நான் உனக்கு தருகிறேங்கிறார் கடவுள். நான் என்ற கடவுள் இது இயேசு, இது ஆண்டவர். அப்போ நீ பிரேயர்ல போய் அவர்கிட்ட இரு. அவர் உனக்கு விடுதலை தருகிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அதுக்கு மாற்றாக ஏன் பயந்துட்டு இருக்கிற? ஏன் நம்பிக்கை இல்லாம இருக்கிற? சோதிப்பாரிடம் ஏன் உன்னை ஒப்பு கொடுக்கிற? உன் பயத்தின் மூலமாய் அவன் உன்னை இன்னும் அதிகமாய் சோதிப்பானே. உன் அச்சத்தின் மூலமாய் இன்னும் அதிகமாய் உனக்கு நடுக்கங்களை உருவாக்குவானே. என்கிட்ட வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் தான் உண்மை என்கிறான். என் வழியாய் அன்றி வேறு எந்த வழியாகவும் தந்தையிடம் போக முடியாது. எனவே பயத்தினாலோ, அச்சப்படுவதாலோ, கவலையா இருப்பதாலோ, சோகத்தால இருப்பதாலோ ஒன்றுமே நடக்காது. தெரியும் உங்களுக்கு பிரச்சனை. அதுக்கு தான் இந்த ஆராதனை அவர் தந்திருக்கிறார். செபிப்போம். நன்றி அப்பா. அப்பாவை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கு நற்செய்தியில் பாருங்கள் பெரியமானவர்களே, இன்றைக்கு நற்செய்தியில் மார்க் நற்செய்தி 8வது அதிகாரம் 11 to 13 வரை உள்ள இறை வார்த்தையில், அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாட தொடங்கினார்கள். இயேசுகிட்ட பல பேர் பல நோக்கங்களுக்காக வந்தவர்கள். விடுதலைக்காக வந்தவங்க, சுகத்துக்காக வந்தவங்க. ஆனால் இன்றைக்கு வாதாடுவதற்காக வந்திருக்கிறார்கள். இயேசு என்ன பதில் தருகா பாருங்க. வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெருமூச்சிட்டு, எத்தனையோ பேர் வந்து என்னமோ கேட்டிருக்காங்க. இயேசு நிறைய பேருக்கு செஞ்சிருக்கிறார். ஆண்டவரே நம்புகிற ஆண்டவரே என்னை பேச வைங்க, பேச வச்சார். பார்க்க வைங்க, பார்க்க வச்சார். தொழுநோயாளர்களை குணப்படுத்தி அனுப்பினார். ஆனால் இங்கே வெறும் அடையாளம் தான் கேட்குறாங்க. அப்போ இயேசு என்ன பண்ணார்னா பெருமூச்சிட்டு, ஏனென்றால் அவங்க ஆசீர்வாதத்துக்கு வரல, சண்டை போட வந்திருக்கிறாங்க. அன்பர்கள், நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கிறவங்க எதுக்காக இருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த தான் விவேகம், தான் ஞானம். இயேசு பாருங்க, அவங்க கேட்டாங்கிறதுக்காக அடையாளத்தை செஞ்சிடல. யாருக்கு என்ன செய்யணும் தெளிவோடு இருந்தார். அன்பர்களாம் தெளிவு இருக்கணுங்க. உங்க கூட இருக்கிறவங்க யாருன்னு முதல்ல அறிஞ்சுக்கோங்க. இல்லைனால் நீங்கள் நினையாத நேரத்தில் உங்களை திக்குமுக்க ஆட செய்வார்கள். உங்களை அவர்கள் காட்டி கொடுப்பார்கள். அவங்க அவமானத்தை தள்ளிட்டு போயிடுவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்க யார் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். பிரியமான இறைப்பிள்ளைகளை உணர்ந்துங்க. அதுக்காக ஜெபிங்க, ஞானத்தை கேளுங்க. பாருங்க, ஆண்டவர் சுகம் கொடுத்தவர், பார்வை கொடுத்தவர், நோயிலிருந்து விடுதலை தந்தவர். அடையாளத்தை தான் கேட்டாங்க, கொடுக்கல. ஏன்னா அவங்க நோக்கத்தை அறிந்தார். நல்ல நோக்கம் அல்ல. அடையாளம் காட்டினாலும் அதுல இருந்து ஒரு குறையை கண்டுபிடிக்கிற நோக்கம். கூட இருக்கிறவங்க யாரும் கண்டுபிடிங்க அன்பர்களே. ஜெபிங்க. அதுதான் ஞானம். அது வேணும். அது இருக்கிற பிள்ளை தான் வாழ்வான். அது உள்ள மகன் தான் நிம்மதியாக உறங்குவாள். இல்லையா, வாழ்க்கையில் நிம்மதி போயிடும் பெரியமானவர்களே. அப்போ ஆண்டவர் பெருமூச்சிட்டு, இத்தலைமுறைக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவர்களை விட்டு அகன்று படகேறி மறுக்கரைக்கு போனார். அவர்களை தீய மனிதர்களும் விலகுங்க.
அதுதான் வெற்றியினுடைய பாதை. இயேசு அவங்க நோக்கத்தை அறிந்த உடனே அங்கதான் போயிட்டாருங்க. சீடர்கள் அனுப்புகிறா. அப்ப என்ன சொல்றா தெரியுங்களா? உங்களை ஏத்துக்காதவங்க அங்க இருந்தா காதில் உள்ள தூசியை தட்டிட்டு போயிடுங்க. நான் பங்குல கூட அன்பா பேசுறவங்க அவங்க நோக்கத்தை அறிந்து கோபம் பேசினா அரவணைத்து போவேன். ஆனா அவங்க தீய எண்ணத்துக்காக தான் வராங்கன்னா தள்ளி நின்றுறோம். நான் தள்ளி நின்றுவேன். உங்ககிட்ட நேரத்தை செலவிடுவது என் நோக்கம் அல்ல. என் அன்புக்காக பலர் இருக்கிறான், வார்த்தைக்காக பலர் இருக்கிறான், ஜெபத்துக்காக பலர் இருக்கிறான். உன்கிட்ட வாதிட்டு ஜெயிப்பதற்காக எனக்கு நேரம் இல்லை. எனக்கு அன்பு செய்யவே நேரம் இல்லை, ஜெபம் பண்ணுறதுக்கே நேரம் பத்தல, பிரசங்கிக்கவே நேரம் எடுத்துல. உன்கிட்ட சண்டை போட எனக்கு எங்கே நேரம் இருக்குது? நீ போய் யாரும் சண்டை போடுறாங்களோ இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போயிடு. விலகுகள். அவங்க தீயவர்கள் அறிஞ்சிட்டிங்களா? விலகிடுங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க. இயேசு உடனே படகேறி அக்கறைக்கு சென்றான். அந்த ஊரை விட்டு வெளில போயிட்டார். சீடர்கிட்ட சொல்றாரு, உன்னை அவங்க ஏத்துக்கலனா காலில் படிந்துள்ள தூசியை தட்டி விட்டு அங்கிருந்து போ. பிரச்சனையிலே இருக்காத, பயந்துட்டே இருக்காத, விலகு. ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு நீ செய். தீமை என்று அறிந்து அங்கிருந்து வெளில வந்துரு. அவன் நல்லவர்களாக இருந்தால் அவனை பின் தொடர்வார்கள். அவன் நல்லவனாக இருந்தால் அவனை பின் தொடர்வார்கள். இல்லை என்றால் இல்லை. அப்போ அந்த ஞானத்தை கொடுங்க. பகுத்தாயின் திறன். என் கூட இருக்கிறவங்க எப்போ நல்லவங்களா கெட்டவங்களா, அவன் உள்நோக்கங்களை நீங்கள் அறிஞ்சிங்களே. நானே என்னோடு இருப்பவர்கள் உள்நோக்கங்களை அறியணும். ஆசீர்வதிங்க அப்பா, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே நன்றி அப்பா, வல்லவரை நன்றி, நல்லவரை நன்றி. பிள்ளைகளுக்காக அமைத்து ஒதுக்கிறேன். ஆண்டவர் ஞானத்தை எங்கள் மீது பொழிந்தருங்க அப்பா. நன்மை தீமை பகுத்தாயும் ஆற்றலை பொழிந்தருங்க ராஜா. அந்த வல்லமையில வழி நடத்துங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க ராஜா. அவர் கிருபையால் வாழ்வீர்கள். வலிமையான இறைவன் இருக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர்கிட்ட உங்கள் விண்ணப்பங்கள், எண்ணங்கள், இயக்கங்கள் நீங்கள் கமெண்ட் அனுப்ப ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஒப்பு கொடுக்குறேன். ஜெப தேவைகளை ஒப்பு கொடுக்குறேன். அந்த பேரால் நீங்கள் வாழ்வீர்கள், நல்லது நடக்கும். வலிமையான இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற தலைவரை ஜெபியுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் கமெண்ட்டில் அனுப்புங்க. இந்த ஆராதனை தேவை உள்ளவருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாளும் இனி நாளே. டேக் கேர்.